படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் செங்குன்றம் அருகே உள்ள புத்தூரில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இறுதி ஊர்வலம் எப்போது தொடங்க உள்ளது? அருணா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய உடல் அஞ்சலிக்காக பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மாலை 4 மணி அளவில் இறுதி ஊர்வலம் நடைபெறும் என ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினர்கள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுவது தொடர்பாக விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை நீதிபதி பவானி சுப்புராயன் முன்பு விசாரணை நடைபெற்று சற்று நேரத்திற்கு முன்னதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய புத்தூர் என்ற இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கிலும் அவர்கள் தரப்பிலிருந்து அந்த இடத்தை தேர்வு செய்து கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் புத்தூர் இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல அரசு தரப்பிலிருந்தும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம், அதாவது புத்தூர் இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான அரசு தரப்பிலிருந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார்கள். இதனால் காலை 8:30 மணிக்கு தொடங்கிய விசாரணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுதாரர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதே போல அரசு மரியாதை வழங்குவது தொடர்பாக அரசுதான் முடிவெடுத்துக் கொள்ளும் என்று நீதிபதியும் தகவல் தெரிவித்தார்கள். மாறாக நினைவு மண்டபம் தொடர்பாகவும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து பேசப்பட்டது. இதில் பெரம்பூர் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நினைவு மண்டபம் அல்லது மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அதை தமிழக அரசிடம் அணுகி அதற்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கார். அதே போல இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து அதற்கான ஒத்துழைப்பு இருக்கும் என்றும் நீதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று காலையிலிருந்து எந்த இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுடன் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய புத்தூர் இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதே போன்று பெரம்பூரிலிருந்து புத்தூர் இடத்திற்கு செல்ல வேண்டிய அந்த இடம் வரை காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பிலிருந்து தனியாக செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தகவல்களை தெரிவித்திருக்காங்க. அருணா. ராஜ்குமார், ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய ஒருபுறம் அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் அங்கு அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? காவல்துறை பொறுத்தவரை ஏற்கனவே பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலையிலிருந்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய இடங்களில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் முக்கிய விருந்தினர்கள் வரக்கூடிய இடத்தில் தனி வழியை ஏற்படுத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று நீதிமன்றத்திலும் அரசு தரப்பிலிருந்து செய்தது. இறுதி ஊர்வலம் நடக்கும் பொழுதும் அதே போன்று கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பிலிருந்தும் உத்தரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது இறுதி ஊர்வலம் நடைபெறக்கூடிய இடத்தினுடைய அந்த வழியிலிருந்தும் சரி, போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் அதே போன்று செங்குன்றம் அருகே புத்தூர் இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்படும் வரையும் காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜ்குமார்.